ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கான ஒரு வெஜிடபிள் குருமாவும் தான் சிம்பிளாக வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து 2 பட்டை, கிராம்பு, அன்னாசி முக்கு போட்டு பிரியாணி லீஃப் 3 போட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு நேரத்துக்கு தான் வைக்கிறேன், அதனால நான் வந்து கம்மியாக தான் பண்ணிருக்கேன். அடுத்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட மாட்டீங்களாமா? தக்காளி போட மாட்டேன், கொஞ்சம் உப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவை எடுக்கணும். தேங்காய் தண்ணிங்கம்மா, தேங்காய் தண்ணி கீழே ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். பூண்டு 2 துண்டு, இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், கசகசா கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 10 மிளகு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நிலக்கடலை, முந்திரி பருப்பு இது சேர்த்தாலும் நல்லா. இதெல்லாம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் மல்லிப்பொடி, இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இந்த வீடியோவுக்கு தேங்காய் தண்ணி இல்லைன்னு கோச்சிட்டு போயிட்டான் ஜெய்ஸ். நான் கையில் பிடிச்ச எடுத்தேன் இந்த வீடியோ. இப்போ இது கூட கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துடலாம். கோச்சிட்டு போன ஆள் இப்போ வந்துருச்சு வீடியோ எடுக்க. அதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. குருமாக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றணுமா? எப்படி கரெக்டாக சொன்னால் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிடுங்க. கலர் எப்படி இருக்கு? கலர் பார்க்கும்போது ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கேரட் பீன்ஸ் வேக வச்சுருக்கேன், அதை வந்து நான் போட்டுருக்கேன். சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கா? கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்தியா பிளாக் மாதிரி இருக்கு. எங்கள் அப்பாட்ட போய் கொடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.